அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1935ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் காண இருக்கும் படங்கள் மோகினி ருக்மாங்கதா, லங்கா தகனம், லலிதாங்கி ஆகிய 3 படங்களாகும். முதலில் மோகினி ருக்மாங்கதா படத்தை பற்றி பார்ப்போம். தமிழ்நாடு டாக்கீஸ் என்ற பட நிறுவனம் தயாரித்து எம். சௌந்தரராஜன் இயக்கி பி. ரங்காச்சாரி, டி. கிருஷ்ணசாமி, வித்வான் சீனிவாசன், வி. நடராஜ ஐயர், எம்.எஸ். விஜயால், கே.ஆர். சாரதம்மாள், டி. சுசீலாதேவி, எம்.ஜி. சரோஜினி ஆகியோர் நடித்த இப்படம் ஒரு புராண படமாகும். கடவுளின் கோபத்தை எதிர்கொள்ளும் ருக்மாங்கதன் மற்றும் பார்வதியால் அனுப்பப்பட்ட மோகினியைச் சுற்றி கதை சுழலும் படைப்பாக 15,000 அடியில் எடுக்கப்பட்டு வெளியான தகவல்களை தவிர வேறு எந்த விவரமும் இந்த மோகினி ருக்மாங்கதா படத்தை பற்றி நமக்கு கிடைக்கவில்லை. அடுத்ததாக லங்கா தகனம் என்ற படத்தினை செல்லம் டாக்கீஸ் தயாரித்திருக்கிறது. ஆர்.எஸ். பிரகாஷ் இயக்கியிருக்கிறார். ஏ. ரங்கசாமி, எம்.எல். ஞானம்மாள் ஆகியோர் நடித்திருப்பதாக கிடைத்திருக்கின்ற தகவலை தவிர வேறு எந்த விவரமும் லங்கா தகனம் படத்தை பற்றி நமக்கு கிடைக்கவில்லை. அடுத்ததாக ராயல் டாக்கீஸ் பட நிறுவனம் வெற்றி பெற்ற நட்சத்திரங்களான வி.ஏ. செல்லப்பா, டி.பி. ராஜலட்சுமி, எம்.எஸ். ராமச்சந்திரன், டி.வி. சுந்தரம், கமலா ஆகியோர் நடித்து 20,000 அடியில் எடுக்கப்பட்ட லலிதாங்கி படத்தினை பற்றி வேறு எந்த தகவலும் நமக்கு கிடைக்கவில்லை. முடிவாக இப்படம் சரித்திர நாடகத்தை அடிப்படையாக கொண்டது. பின்னாளில் ராணி லலிதாங்கி என்று படமாக வந்துள்ளது. இனி இதே 1935இல் வெளியான மற்ற திரைப்படங்களை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.